அன்று சிலுவையில் இயேசு பேசினார், இன்று சிலுவையே பேசுகிறது. முள்ளின் மீது பூக்கள் பூப்பது இயல்பு, இங்கே பூவின் தலையிலே முட்கள் பூக்கின்றன. தந்தையின் சித்தம் முடிவெடுத்ததை யூதாசின் முத்தம் முடித்து வைக்கிறது. சதிகாரர்களின் வலையிலே ஒரு சரித்திரம் சிக்கிக் கொள்கிறது. ஆன்மீகம் இறைவனை அடைய பார்க்கிறது, மதம் இறைவனை அடைக்க பார்க்கிறது. சிலுவையோ மர சட்டங்களை இணைத்தது, மத சட்டங்களை உடைத்தது. என் நெற்றியில் சிலுவை வரைவதல்ல முக்கியம், நான் சிலுவையின் நெற்றியில் வரையப்பட்டிருக்கிறேனா என்பதே முக்கியம். சிலுவையை சங்கிலிகளில் தொங்க விடுகின்ற நான் சிலுவையில் இயேசுவோடு தொங்குவதற்கு தயாராக இருக்கிறேனா என்பது முக்கியம். இயேசுவை வெறுமனே அறியப்பட்டால் நான் பார்வையாளர். இயேசுவின் சிலுவையில் நான் என் பாவங்களுக்காக நானும் அறையப்பட்டால் நான் உண்மையில் பங்காளி. அன்று இயேசு சுமந்த சிலுவையின் பின்னால் சில 100 மனிதர்கள், இன்று இயேசுவை சுமந்த சிலுவையின் பின்னால் பல கோடி மனிதர்கள். விதைகள் அழிந்தால் செடிகள் முளைக்கும், இது உலக விதி. விதைப்பவன் அழிந்தால் மீட்பு முளைக்கும், இது சிலுவையின் விதி.